சின்ன பிள்ளைங்கள நெறைய பேரு கூட்டிட்டு வருவாங்க. கால் வளைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னு. இன்னும் நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பிசியோலாஜிக்கல் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இயற்கையா நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கால் வளைவு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தை பிறந்தது 0லேருந்து ஒரு 2 இயர்ஸ் 2 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கால் வந்து எல்லாருக்குமே என்ன செய்யும்? லேசா இப்படி வளைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து ஜெனு வேரம்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அது வந்து நார்மல் பிசியோலாஜிக்கல் எல்லாருக்கும் உள்ளது. 2 வயசு அந்த டைம் மேல பார்த்தீங்கன்னா, கால் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் இப்படி வளைய ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு ஜெனு வேல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த ஒரு வேல்கம் டிஃபார்மிட்டி வெளிப்புறமா கால் வளையும். 5 வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமா வளைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா நேரா வரும். ஸோ ஒரு 10, 12 வயசு வரும்போது தான் நார்மலா ஒரு அடல்ட்ஹுட்ல நமக்கு எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு கால் வரும். ஸோ இது இயற்கையா நமக்கு வரக்கூடிய ஒரு நார்மல் டிஃபார்மிட்டி. ஸோ இத பத்தி நம்ம குழந்தைகள் கால் வளைஞ்சிருக்குன்னு யாரும் பயப்பட தேவையில்ல. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாரி லேசான அளவுல வளைவு வந்து நார்மல் தான். உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஆர்த்தோ டாக்டர போய் பார்த்து தேவையான எக்ஸ்ரே எடுத்து செக்கப் பண்ணிக்கிறது நல்லது.